ஹலோ ஸ்ட்ரா ஹேட் க்ரோஸ். ஸோ நம்ம வந்து கானா வினோத் அவர் 18 லட்சத்தை எடுத்துகிட்டு வெளியில் போயிட்டாரு. ஸோ அது எல்லாருக்கும் மன கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வெளியில் வந்து அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்கோம். அவர் தான் ஜெயிக்கணுங்கிற ஒரு டைட்டில் வின்னர் அப்படிங்கிற ஒரு நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, அவர் தாண்டா வின்னர், அவர் தாண்டா டைட்டில் அடிப்பார் அப்படிங்கிற நமக்குள்ளே ஒரு எண்ணம் வந்துருச்சு. பட் இந்த லாஸ்ட் ஒரு 1 வீக் முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ ஃபினாலே வரப்போகுது. ஸோ கம்மிங் வீக் நமக்கு ஃபினாலே. ஸோ அந்த டைமில் வந்து இவர் இப்படி பண்ணுவார்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. நானும் எதிர்பார்க்கல, யாருமே எதிர்பார்க்கல. பட் அவரோட சுச்சுவேஷனும் நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் பார்த்தீங்கன்னா இப்போது அவர் கூட துணைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கூட யாரும் இல்லை. ஸோ முன்னாடி பார்த்து நம்ம கமருதீன் இருந்தார். அவருக்கு எதாக இருந்தாலும் யார் என்ன சண்டை வந்தாலும் கமருதீனும் அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. கமருதீன் பிரச்சனை வந்தாலும் பார்த்தீங்கன்னா கானா வினோத் போய் நிற்பார். ஸோ இப்போ அவர் வந்து ஒரு மாதிரி லோன்லியாக இருக்கார். ஸோ இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபேமிலிஸ், ஸோ நமக்கு இந்த பணப்பெட்டி வந்தோடனே ஸோ நமக்கு இந்த காசு வருமா வராதா, ஸோ அவர் எடுக்காத மைண்டு தான். பட் இருந்தாலும் அந்த கடைசி ஒரு 2 டேஸ் பார்த்தீங்கன்னா ஸோ அவர் தனியாக ஏன்னா நம்ம வெளியிலேருந்து பிரவீன் வந்தார். ஸோ பிரவீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருப்பார், நமக்கு சப்போர்ட் பண்ணுவார், கமருதீனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பார்னு நினச்ச ஒருத்தர். பட் அவரும் பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக அவர்கிட்ட பாண்ட் இல்லாத மாதிரி. ஸோ அவர் என்னன்னா, நான் வந்து வெளியிலேருந்து செலிப்ரேஷன் ரவுண்ட் வந்திருக்கேன், நான் யாருக்கும் ரெப்ரசென்ட் பண்ணியோ யாருக்கும் நான் சப்போர்ட் பண்ணியோ இல்லாத மாதிரி தான் நினச்சி வந்திருக்காரு. ஸோ அதனால வந்து கானா வினோத் உடஞ்சிருக்கலாம். ஸோ அந்த ஒரு ரீசன்ஸ்னால அவர் ஓவர் திங்க் ஆகி ஸோ எல்லாரும் சொல்கிறாங்க அரோரா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதனால தான் கானா வினோத் வந்து இந்த கேஷ் பாக்ஸை எடுத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருக்கலாம், அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாமே தவிர ஸோ வந்து கானா வினோத் அவருடைய ரொம்ப ஓவர் திங்க் பண்ணி தான் அதை எடுத்திருக்காரு. ஸோ அது அவர் மேலே தப்புன்னு சொல்கிறத விட அந்த சுச்சுவேஷனுக்கு அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டாரு. ஸோ அதை யாரும் நம்ம தப்பு சொல்லக்கூடாது, சொல்லவும் தேவையில்லை. ஸோ இதனால தான் நான் முன்னாடியே வீடியோ போடலை. பிகாஸ் நம்ம முன்னாடியே வீடியோ போட்டு அது தப்பாக இருந்து, ஏன்னா பிகாஸ் பார்வதி கமருதீனுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி தான் வீடியோ போட்டிருந்தோம். பட் அதனோட விமர்சனம் தான், நான் வந்து அதை இது பண்ணலை. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இதனால தான் முன்னாடி வீடியோ போடல. ஏன் கானா வினோத் இப்படி பண்ண ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. ஸோ அந்த ஏபிலாம் பார்த்தீங்கன்னா வைங்களேன், ஒரு மாதிரி கண்ணு கலங்கி நான்லாம் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டேன். நேற்றுலாம் அந்த அவருடைய வெளியில் வந்து அந்த வீடியோ பார்த்தோன்னே, அந்த எபிசோட் பார்த்தோன்னே நமக்கே கண்ணில் தண்ணி. நான் அப்புறமா ஆட் பண்ணுற மாதிரிங்க அந்த வீடியோ. ஸோ அந்த டைமில் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப சங்கட்டம் ஆயிடுச்சு நமக்கே. ஸோ இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தா விஜய் சேதுபதி சார் கூட ஒரு ப்ரோமோ. ஸோ அவர் கரெக்டாக கிளாரிஃபை பண்ணிட்டாரு. நான் தான் என்னோட சுய நினைவோட தான் நான் பெட்டி எடுத்தேன், நான் உழைச்சதுக்கு எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர். ஸோ இந்த மாதிரி மனுஷன் வந்து இப்போ எல்லோரும் நினைப்பாங்க, ஆல்ரெடி அவருக்கு வந்து ஒரு சில இன்ஸ்லாம் கிடச்சிருச்சு. ஸோ விஜய் சேதுபதி சார் வந்து உங்களோட சிம்மாசனத்தை யாரும் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா வரவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய சப்போர்ட்ஸ் இருக்குது, ஃபேன்ஸ்ன்னு சொல்கிறார். பட் அந்த சிச்சுவேஷனில் அவருக்கு அது தோன்றிச்சு, எடுத்துட்டாரு. ஸோ இது வந்து போதும், விட்டுருங்க. ஸோ அவர் நல்லா இருப்பார், நம்புவோம். ஸோ என்ன சொல்கிறது, எடுத்துட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 ஃபைனலிஸ்ட் தான் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி எபிசோடு என்ன, சாண்ட்ரா எலிமினேட் ஆவாங்களான்னு தெரியல. பட் லீக்ஸ் பார்த்திங்கன்னா அப்படி தான் வருது. ஸோ சங்கட்டங்க. இப்போ அவங்க அந்த மனுஷன் 50 லட்சம் வின் பண்ணியிருந்தால் இன்னும் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. ஸோ அந்த பாக்கியாக அவங்க ஒய்ஃப் இருக்காங்களே, அவங்க மனசில் இன்னும் அந்த ஏக்கம் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, அந்த சிச்சுவேஷன் அப்படி அமைஞ்சிருச்சு, எடுத்துட்டாரு. ஸோ ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. இவ்வளோ மக்கள் அவர் சம்பாரிச்சிருக்காரு. ஸோ நாங்கள் எல்லாருமே அவர் ஓட் பண்ணியிருக்கோம், நானும் ஓட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் கன்ஃபார்மாக எப்படி சொல்கிறது, நான் அவர் தாங்க ஓட் பண்ணனே இந்த லாஸ்ட் வீக்கில். பரவாயில்ல, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ எல்லாம் நல்லதாக தான் நடக்கும். ஸோ நீங்களும் நல்லா தான் யோசிங்க. ஸோ இதுக்கப்புறம் யார் வின்னராக வந்தால் நமக்கு என்ன வந்தது அப்படிங்கிறது தான் ஒரு இது. எனக்கு ஓட்டு போடவே தோணலை. இன்றைக்கி நாளைக்கு ஓட் வரும். பட் எனக்கு அது பெருசாக ஓட்டு போடவே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நீங்கள் அவர் வந்து பெருசாக குத்தம் சொல்லாதீங்க. ஸோ நானும் குத்தம் சொல்ல போகிறது இல்லை. ஸோ சிச்சுவேஷன்ஸ் அப்படி நடந்ததுனால தான் இப்படி. ஸோ நீங்கள் பார்த்து இருந்துக்கோங்க. அப்புறம் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 lakhs கிட்ட வியூஸ் போயிருக்கு. சப்ஸ்கிரைபர்ஸும் பார்த்திங்கன்னா 150+ எனக்கு வந்திருக்காங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ நான் ஏற்கனவே பார்த்தா இன்ஸ்டாவில் ஒரு பேஜ், மீம்ஸ் பேஜ் போயிட்டுருக்கு. ஸோ அதுலேயும் இப்போ கொஞ்சம் நான் வீடியோஸ் போட்டால் கொஞ்சம் வியூஸ் போகுது, கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இந்த சப்ஸ்கிரைபர்ஸும் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 250 கிட்ட வந்துட்டாங்க. ரொம்ப ஹாப்பி தான். ஸோ அதுக்கேற்ற கண்டென்ட்டை நான் போடணும்னு நினைக்கிறேன், போடுறேன். ஸோ என் ஃபோன் வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது, ஹீட் ஆகுது, சார்ஜஸ் பயங்கரமாக ட்ராப் ஆகுது.
வீடியோ எடுத்தோம்னா அதை எடிட் பண்ணவே முடியல, அவ்வளோ ஸ்லோவாக இருக்குது, ஹேங் ஆகுது. எதையும் மீறி பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ ஃபோன் வாங்கணும், கொஞ்சம் இஎம்ஐ ப்ராப்ளம்ஸ் இருக்குது, போயிட்டுருக்கு. முடித்தோடனே ஒரு ஃபோன் வாங்குகிறேன், உங்களுக்கு பக்காவாக வீடியோ போடுறேன், டெய்லி ஏதாவது ஒரு அப்டேட் வரும். ஸோ நான் என் கண்டென்ட் நான் போடுறது எல்லாமே என்னோடய ஓன் கண்டென்ட் தான். அது மீமாக இருந்தாலும் ஏதோ வீடியோ இருந்தாலும் நான் எடிட் பண்ணி போட்டதாக மட்டும்தான் இருக்கும். ஒன்று நான் வருவேன், இல்லை என்னோடய மீம்ஸோ என்னோடய கருத்துக்களோ அதில் வரும். ஸோ நீங்கள் எது போட்டாலும் என்னோடய கண்டென்ட் தான். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பாய் ஸ்டார் ஹேட் க்ரூஸ். ஸோ அடுத்த பிக் பாஸ் முடிஞ்சோடனே என்ன பண்ண போகிறேன், என்ன கண்டென்ட் வரப்போகுதுன்னு தெரியல, அப்டேட் பண்ணுறேன்.